வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு வாழ்க்கை மலர்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கையின் கருவூலம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா, கருன்னு ஒன்று இருந்தால் தான் அதன் மூலமாக தான் நம்ம எதையுமே நம்ம அனுபவிக்க முடியும். அது எல்லாத்துலேயும் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாகட்டும், இல்லை எதுவுமே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் ஒரு மூலம்னு ஒன்று இருக்குது. அதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிற வராரு அப்படின்னா, பேரியக்க மண்டலத்தில் மூலமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைநிலை தான் அதன் பரிணாமத்தில் உச்சகட்டமான நிலையில் இருப்பது மனித மனதுக்கு இணைப்பு இயக்க மையமாக இருக்கிறது. அப்போ மனிதனுடன் அமைந்துள்ள ஜீவகாந்த கருமையம்தான் இந்த இதன் மூலமாக இயற்கை கரு மூலமாக அமைகிறது. அப்போ மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கருமையம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையின் கருமையம். ஏன்னா அங்கே ஆரம்பித்த தொடர் இதுவரையிலும் நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுதான் கரு மூலமாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதுவே தான் பார்த்தீங்கன்னா இயற்கையின் முத்திரமாகவும் செயல்புறையும் தொழிற்சாலையாகவும் அமைகிறது அப்படின்றாங்க. அப்போ இங்கு விளையக்கூடிய சிறப்புகள் அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிக்கொண்டு வரும் வகையில் தான் மனித மூளை. அப்போ மனித மூளை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கருவி. அப்போ அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளிவரக்கூடிய எல்லா அந்த செயல் வீரன் தான், அந்த மூளைன்ற அந்த செயல் வீரன் தான் இன்றைக்கி எல்லாம் வரக்கூடிய எண்ணங்களாக உருவாகி உடல் கருவியின் மூலமாக புலன்கள் மூலமாக செயல்களையும் இணைந்து இவை அனைத்தையும் இயக்கி இருப்பாக வைத்திருப்பது கருமையம். இப்போ நாம் நினைக்கலாம் நாம் தானே செய்கிறோம், இதுக்கு நாம் தானே காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் செய்து வைத்த அனுபவம் தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருந்து இயங்கி கொண்டிருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு நானே ரெடி பண்ணி கட்டினதில்லை. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பாலிஸ்டர் மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி காட்டனாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பருத்தி பூவாக இருக்குது. அப்போ அதுலேருந்து அந்த பஞ்சு எடுத்து, அந்த பூலேருந்து பஞ்சு எடுத்து அதுலேருந்து நூல் நூட்டி, அப்போ நூலாக இருந்தது இந்த மாதிரி கிளாத்தாக மாதிரி. அப்போ எவ்வளோ பேரோட அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த அனுபவம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் வரக்கூடியது. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கேயோ ஆரம்பித்த அந்த கருமையம்தான், கருமூலம்தான் இன்றைக்கி வரலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாத்தா பெரியவனா தாத்தா பெரியவரா பேரன் பெரியவரா பெரியவனா அப்படின்னு கேட்டால் பேரன் என்ன சொல்லுவான் அப்படின்னா தாத்தா தான் பெரியவர் அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை வச்சு தான் இந்த குழந்தை எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். அதுபோல் நம்ம ஏற்கனவே வாழ்ந்த அனுபவம் உள்ள அனுபவசாலிகளோட அனுபவத்தை வைத்து தான் அவங்க செய்து வைத்த அந்த அனுபவம் கருமூலமாக நமக்குள் வரலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குரங்கு பார்த்திங்கன்னா எதாச்சும் சாப்பிடும்போது கையிலேருந்து அந்த முள்ளங்கியோ இல்லை கேரட்டோ கீழே தண்ணியில் விழுந்துச்சுங்களாம். அப்போ அந்த தண்ணியிலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அதுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சான். அதுக்கு முன்னாடி மண்ணோட உதிரி கஷ்டப்பட்டு சாப்பிட்ருக்கு. ஆனால் இதோட எண்ணம் எங்கேயே இருக்கக்கூடிய அந்த குரங்குக்கு அது மாதிரி ஒரு இயக்கம், அது மாதிரி பறித்து தண்ணியில் அலசிட்டு அது சாப்பிடுங்களாம். அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இயற்கை, அந்த இயற்கை என்ற அந்த நந்தவனத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஆரம்பித்தது இதுவரை தொடராக மனித உருவில் சிறப்பு என்ன அப்படின்னா சிந்திக்க செய்யக்கூடியது மனித அறிவு. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத செயல்களை தானியங்கி மண்டலமாக ஆற்றலாக இருப்பது நமக்குள்ள இயங்கி கொண்டிருக்குது. இத்தகைய செயல் விளைவு வழுவாத நீதி மன்றத்தை கொண்ட கருமையம் என்ற ஆட்சி மன்றத்தை அமைப்பாக கொண்ட மனிதன் விளைவு அறிந்து விழிப்புடன் செயல் புரிந்தால் அவன் வாழ்வில் துன்பமே தோன்றாது. அப்போ எந்த நிலையில் அவன் இருந்தாலுமே இயற்கையை மறவாமல் அந்த சுவாமி சொல்வர் முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்வாங்க. முக்காலம் உணர்ந்த ஞானின்னு என்ன அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவுன்னுவாங்க. இது அனுபவம் எப்படி வருது அப்படின்னா மனித மூளையை கொண்டு தான். அப்போ கருமையத்தில் இருந்தது தான் நமக்குள்ளே இயக்கமாக வந்தது. இது இயற்கையிலே அமைந்த கருமூலம்தான். கருவூலம் அப்படின்றாங்க. கருமூலம்ன்றதோட கருவூலம் அப்படின்றாங்க. அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பிறவி எடுத்ததே நம்ம முன்னோர்கள் செய்த அனுபவம். அவங்களோட நல்ல ஒரு செயல் நல்ல எண்ணத்தாலையும் அடுத்தது கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து கொண்டு தான் போக்க முடியுன்ற நிலையில்
இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா எம்ஆர்சியில் ஆழியார் வந்துக்கிறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு இயற்கை அருட்பேராற்றல் அருள் தந்தையர்கிட்ட இருந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, மனவளக்கலைக்கு நன்றி, அருள் தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி இதுக்காலம் செவிமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.